ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி இப்போது முதலிடத்தில் தொடர்ந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் கூட ஜெயிச்சது மூலமாக இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் இந்திய அணி எந்த பாயிண்ட்டில் இருக்காங்க, யார் யார் அடுத்தடுத்து பாயிண்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ஃபைனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பயங்கரமாக விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டு 2 டைம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோம். ரோஹித் சர்மா தலைமையில் தான் 2 வாட்டி ஃபைனலில் விட்டோம். அது ஃபைனல் போனதே பெரிய விஷயங்க. 2 டைம் போயிருக்கோம். அதே போல் தான் 3வது வாட்டி இப்போது இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக இதுவே ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியல் முதலிடத்தில் இருக்குது. 71.67 பாயிண்டில் முதலிடத்தில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா 2வது இடத்துல 62.50 பாயிண்டோட 2வது இடத்துல இருக்காங்க. நியூசிலாண்டு பார்த்தீங்கன்னா 50 புள்ளியோட 3வது இடத்துல. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா 42.86 புள்ளியோட 4வது இடத்துல இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 புள்ளிகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இது பெரிய விஷயங்க. ஒவ்வொரு புள்ளி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் இந்த புள்ளி பெட்டியில். ஏன்னா டாப் 2 டீம் தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இந்திய அணி பார்த்திங்கன்னா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்காங்க. அடுத்து இப்போ பங்களாதேஷ் கூட மறுபடியும் இன்னொரு டெஸ்ட்டு 27ஆம் தேதி டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க. கண்டிப்பாக அதுலேயும் ஜெயிச்சா இன்னும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ புள்ளி பெட்டியில் அதிக புள்ளியோட. அதனால் ஒவ்வொரு புள்ளிகளும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா 0.1 டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட அவங்க தான் ஃபைனலுக்கு போவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி பெட்டியில் சொல்லலாம். இப்போ அடுத்து வர டெஸ்ட் போட்டி இப்போ பங்களாதேஷ் முடிஞ்சோடனே நியூசிலாண்டு கூட ஒரு 3 டெஸ்ட் போட்டி வருது. அதில் இந்திய அணி நல்ல ஆதிக்கத்தை செலுத்தினா மட்டும்தான் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்க முடியும். அதே போல் ஆஸ்திரேலியா அவங்களும் சொல்ல முடியாதுங்க, திக்குன்னு ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சு வந்துடுவாங்க. நியூசிலாண்டும் ஒரு நல்ல ஒரு டீமாக இருக்காங்க. அவங்களும் அடுத்து வர டெஸ்ட் போட்டியில் நல்லா பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கும் டாப் 2ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜெயிச்சவங்க நம்பிக்கிட்ட நியூசிலாண்டு, 2வது வாட்டி ஜெயிச்சவங்க ஆஸ்திரேலியா. இவங்க 2 பேருமே டாப் 3ல் இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா எந்த டீம் வந்தாலும் இந்த வாட்டி விடுற மாரி தெரியல. இந்திய அணி அந்தளவுக்கு தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இப்போ இந்திய அணி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓகே. அடுத்து ஆஸ்திரேலியா சீரீஸ் வரதுனால கண்டிப்பாக இந்திய ஆஸ்திரேலியா சீரீஸில் தான் தீர்மானிக்கும் எந்த டீம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நியூசிலாண்டு கூட வெறும் 3 டெஸ்ட் போட்டி, இப்போ அடுத்து பங்களாதேஷ் கூட ஒரு டெஸ்ட் போட்டி முடிஞ்சுது. ஆனால் ஆஸ்திரேலியா கூட 5 டெஸ்ட் போட்டி விளையாடுறேன். கண்டிப்பாக அதுதான் பெரிய ஒரு தொடர். இந்திய அணி ஃபைனலுக்கு போகுமா போகாதான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற தொடருன்னு சொல்லலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியா கண்டினியூ அதுக்கு முன்னே இந்த மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனல் போகிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா இந்த வாட்டி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போய் கப் அடிக்குமா அடிக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைனா மீண்டும் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு வருமா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.